Hi students, good morning. 10th Mathematics, Chapter 2, Sequences and Series. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class, we have discussed about exercise 2.5, that is arithmetic sequences, arithmetic progression or arithmetic sequences. So what is the formula using in exercise 2.5? There are three formulas already we have taught. The first one, general form of an AP with the first term is A and common difference is D. The formula is A comma A plus D comma A plus 2D comma A plus 3D comma etc. That is general form, பொது வடிவம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா A கமா A plus D கமா A plus 2D கமா A plus 3D அப்படிங்கிறதுல போயிட்டுருக்கும் நமக்கு. செகண்ட் ஒன், the general term of an AP. So general term, that is பொது உறுப்பு அல்லது எண்ணாவது உறுப்பு. General term or nth term of an AP is Tn equal to A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. That is general term or nth term of an AP. Okay va? So in an AP, how many terms, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தேர்ட் ஒன், த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஏபி இஸ் n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. தட் இஸ் இந்த ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா எதிலிருந்து வருது அப்படின்னா ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலாவிலிருந்து தான் வருது. ஜென்ரல் டேர்மில் Tn அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு Tn. அப்போ இந்த Tnக்கு பதிலாக L அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த n என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபார்முலாலேருந்து டெரிவேஷன் பண்ணிங்கனாக்க நமக்கு n கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா கிடைக்கும். n மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் n AP. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. ஸோ இந்த த்ரீ ஃபார்முலாஸ் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.5ல் நம்ம வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையா, ஒரு ஏபிஐ இல்லையா அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஏபிஐ இல்லையா அப்படின்னா அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரி சம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான சம், அதாவது Tn ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Tn யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸ் வந்து லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய சம்ஸ் எக்ஸசைஸில் வந்து 8th 9th சம் 12th சம் இந்த சம்மெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடியது அதே Tn கண்டுபிடிக்கிறதுல ஒரு அப்ளிகேஷன் சம் ஒன்று பேலன்ஸ் இருக்குது நமக்கு. அதான் எக்ஸசைஸ் 2.5ல் 10th கொஸ்டின். ஸோ ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒரு சினிமா அரங்கினுடைய முதல் வரிசையில் ஃபஸ்ட் ரோவில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோவில் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் தி ஃப்ரண்ட் ரோ. ஃப்ரண்ட் அப்படின்னா முதல் வரிசையில். ஸோ முதல் வரிசையில் ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது, 20 இருக்கைகள் இருக்குது. மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஸோ 30 rows were allotted. ஸோ ஒவ்வொரு வரிசையாக நமக்கு சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ரோவில் வந்து 20 சீட்ஸ் இருக்குது.
ஸோ லாஸ்ட்டாக மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ரோஸ் இருக்குது நமக்கு. அப்போது ஃபஸ்ட் ரோவில் வந்து நமக்கு 20 சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த ரோவில் எவ்வளோ இருக்குன்னா ஈச் சக்சஸிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷ்னல் சீட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ரோவில் வந்து 20 சீட்ஸ் இருக்குன்னா அதுக்கு அடுத்த ரோவில் அது கூட ஒரு 2 சீட்ஸ் ஆட் ஆகுது. அப்போ செகண்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 22 சீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோவிலையும் அகைன் 2 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ 22 + 2 24 தேர்ட் ரோவில் இருக்கும். ஃபோர்த் ரோஸில் அதே மாதிரி ஒரு 2 சீட்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ 24 + 2 26 அண்ட் ஸோ ஆன். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா மொத்தம் லாஸ்ட்டாக எத்தனாவது ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30th ரோ, 30வது வரிசையில் எத்தனை சீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரோவிலையும் 2 சீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 30வது ரோவில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், இதுதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், எத்தனை சீட்ஸ் இருக்கும், இதுதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸசைஸில் பார்த்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 5th சம்மு, அதே மாதிரி 4th சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 16, 11, 6, 1 இந்த ஏபியில் -54 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு ஏபியை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து இந்த சம்மில் 10th சம்மில் பார்த்திங்க அப்படின்னா ஏபியை நம்ம கொடுக்கல, ஒரு அப்ளிகேஷன் சம் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் சம்மை வந்து நம்ம என்னவோ மாற்றணும்னா ஒரு ஏபியை மாற்றணும். இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு. அப்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ ஆர் 20, 22, 24, 26 and etc. will form an AP. அப்போ ஒவ்வொரு வரிசையிலையும் இருக்கக்கூடிய இருக்குகளின் எண்ணிக்கையானது 20, 22, 24, 26 அப்படியே போயிட்டே இருக்குது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். ஸோ ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஃபஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க 20. செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கும் 22. தேர்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்கும் 24. ஃபோர்த் ரோவில் எத்தனை சீட் இருக்கும் 26. இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இல்லையா? அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். அதனால தான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் in each row. So number of seats in each row are இதான் வந்து அந்த AP will form an AP. இது AP தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம 2 டைப் ஆஃப் சீக்வன்ஸை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து AP, இன்னொன்று வந்து நமக்கு GP. ஸோ இப்போ நம்ம ஏபியை பார்த்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற பொழுது கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் சம் வந்து எந்த டைப் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நாம் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களே அதில் ஏபியா ஜிபியான்னு ஒரு சில டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு சீக்வன்ஸாக இருந்தாலும் அது ஏபியா ஜிபியாங்கிறத நாம் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சம்மில் கட்டாயமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த ஏபியிலேருந்து நமக்கு என்னென்ன தேவை, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 30th டேர்மில் 30th ரோவில் ஹவு மெனி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை இருக்கைகள் இருக்கும். அப்போ 30th ரோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் 20, செகண்ட் ரோவில் 22 அப்படியே போயிட்டே இருக்குது நமக்கு. அப்போ 30th ரோனா என்ன கேட்குறாங்க அப்படின்னா T30 என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு சம் புரிஞ்ச மாதிரி. T30 என்ன? அப்போ T30 கண்டுபிடிக்கணும்னா TN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ TN ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா என்னென்ன நமக்கு தேவை? A ஈக்குவல் டு என்ன, D ஈக்குவல் டு என்ன. வாட் இஸ் A? A இஸ் த ஃபஸ்ட் டேர்ம், தட் இஸ் A இஸ் 20. ஓகேவா? அடுத்து D. வாட் இஸ் D? D ஃபார் காமன் டிஃப்ரென்ஸ். ஹவு டு ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ்? T2 minus T1, second term minus first term. So second term 22 minus 20, that is 2. அப்போ D வந்து 2, A equal to 20. Then how many terms
30th row means n equal to 30 terms இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு இந்த இடத்துல. இப்போ 30 rows வந்து சீட்ஸ் இருக்குன்னா இப்போ 30 terms இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, அப்போ n equal to அப்போ a தெரியும், d தெரியும், n equal to 30ங்கிறது தெரியும். Then nth term of n AP tn equal to a plus n minus 1 into d. So to find t30, so tn equal to a plus n minus 1 into d. அப்போ t30 equal to substitute a equal to 20 plus n minus 1, 30 minus 1 into d க்கு வந்து 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். 30 minus 1 எவ்வளவு 29. ஸோ 29 into 2 எவ்வளவு 58. 58 plus 20 எவ்வளவு 78. Therefore the number of seats in 30th row equal to 78 seats. ஓகேவா? அப்போ கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை 78. ஸோ முதல் வரிசையில் 20, இரண்டாவது வரிசையில் 22, அப்படி கூடிக்கிட்டே போகும் பொழுது கடைசி வரிசையான 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்கு எக்ஸசைஸ் 2.5ல் 10th கொஸ்டின். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இந்த 10th சம்மோட உங்களுக்கு டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேர்முக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஆனால் டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் பின்னாடி நமக்கு 5 மார்க்கில் எல்லாம் வரும். பட் 2 மார்க்கில் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாம்பிள் 2.26 பாருங்கள். டைரெக்டாக வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஏபி 3, 6, 9, 12, 111 எக்ஸெட்ரா 111. அப்போ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னாவே இப்போ 1லேருந்து 100 வரலாம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். 1லேருந்து 100 வரலாம் 1000 நம்பர்ஸ், 100 நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 1000 வரலாம்னா 1000 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது அதே மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிற பொழுது அது 2 டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஃபினைட் ஏபியாகவும் இருக்கும், இன்னொன்று இன்ஃபினைட் ஏபியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 2 டைப்ஸு. ஃபினைட் ஏபியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு லாஸ்ட் டைம் தெரியும். இன்ஃபினைட் ஏபியாக இருந்தால் லாஸ்ட் டைம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஃபினைட் ஏபி அப்படிங்கிற பொழுது அந்த லாஸ்ட் டைம் தெரிஞ்சால் தான் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ கட்டாயமாக நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்குறாங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஏபி. ஸோ 3, 6, 9, 12, எக்ஸட்ரா அப் டு 111. ஸோ இது ஒரு ஏபி அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை உறுப்புகள் இல்லைன்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஏபியிலேருந்து நமக்கு ஏ என்ன, டி என்ன, எல் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலாவும் நம்ம இப்போ தான் பார்த்தோம். how many terms in an AP? To find the number of terms of an AP, the formula is n equal to L minus A by D plus 1. That is formula n equal to, n means number of terms, உறுப்புகளின் எண்ணிக்கை equal to L minus A by D plus 1. இந்த plus 1 தனியாக இருக்கணும். இதுக்கு தான் அதனால தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார சிங்கிள் நம்பராக மாத்திர வரலும் இந்த 1 ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் 1 ஆட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸில் இருந்து, அர்த்மெட்டிக் சீக்வன்ஸில் இருந்து நமக்கு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். ஃபார்முலா இருக்கக்கூடிய 3 வேரியபிள் L ஈக்குவல் டு என்ன, A ஈக்குவல் டு என்ன, D ஈக்குவல் டு என்ன. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது, 3 இருக்குது. டிங்கிறது என்னது, காமன் டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1, 6 மைனஸ் 3. T2 வந்து 6 மைனஸ் T1 வந்து 3. அப்போ 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3. அப்போ காமன் டிஃப்ரென்ஸும் 3 தான். தென் L மீன்ஸ் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். லாஸ்ட் டைம் எவ்வளோனா 111 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அப்படியே இந்த 3 வேல்யூயும் கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க்கு. இந்த சம்ஸ் எல்லாம் நமக்கு போட ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா தான் 5 மார்க்கில் நம்ம போய் சம் போட முடியும். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். n ஈக்குவல் டு எல் வந்து 111 மைனஸ் ஏவுக்கு 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. 111லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு, 108 by 3 plus 1. 108 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 3 is 3, then 3 3s are 9, me remaining 1 18, 6 3s are 18. அப்போ 36, then plus 1, 36 plus 1 37. அப்போ how many
terms in the AP, that is number of terms of an AP n equal to 37. இவ்வளோ தான் கால்குலேஷனே, இவ்வளோ தான். ஸோ இதை தான் 5 மார்க்லேயும் பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம 2 மார்க்ஸ் தெளிவாக போட்டோம்னா 5 மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இது எக்ஸாம்பிள் 2.26. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸில் 5th சம். எக்ஸசைஸில் 5th சம் பார்த்திங்க அப்படின்னாக்க இதுவும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சம் தான். which term of an AP 16, 11, 6, 1, etc. is minus 54. இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருக்கூடியது எல்லாமே 3, 6, 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 111 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் கொடுத்துருக்கூடிய சீக்வன்ஸ் வந்து 16, 11, 6, 1, எக்ஸட்ரான்னு போட்டாங்க. இந்த -54க்கு முன்னாடி ஈஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் ஈஸ் தான் போட்டு -54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 111 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 111 அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். இங்கே தான் ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது லாஸ்ட் டேர்ம், நமக்கு முன்னாடி ஒரு கம்மா இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினைட் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஓகே, அதாவது ஒரு முடிவுறக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசை. இந்த ரெண்டாவது இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 16, 11, 6, 1, எக்ஸட்ரா அதுக்கப்புறம் ஈஸ் போட்டு தான் -54 கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இந்த இடத்துல -54 அப்படிங்கிறது கடைசி டேர்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -54 என்பது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? which term of an AP is -54? which term of an AP is -54? that means -54 என்பது இந்த APயில் 16, 11, 6, 1 அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய அர்த்மெட்டிக் சீக்வன்ஸில் எத்தனாவது டேர்மாக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சம்முக்கும் இந்த சம்முக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் 2.26க்கும் இந்த 5th சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.26 அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினைட் ஏபி, இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட் ஏபி. ஏன்னா இதில் லாஸ்ட் டைம் இருக்குது, பட் இதில் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் நாம் என்ன பண்ணிக்க போகிறோம்னா இந்த -54 லாஸ்ட் டைமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா -54 தானே எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த -50 டேர்ம் தான் நமக்கு லாஸ்ட் டைமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 11 வந்து எத்தனாவது டேர்ம்னு சொல்லுவீங்க? 2வதாக இருக்கா, அப்போ செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 எத்தனாவது டேர்ம்னு கேட்டால் எத்தனாவது டேர்ம்னு சொல்லுவீங்க? 1, 2, 3, 4 4th பிளேஸில் இருக்குது. அப்போ இது 4th டேர்ம்னு சொல்லுவோம். அப்போ -54 எத்தனாவது டேர்ம்னா அப்போ இந்த சீக்வன்ஸில் ஒரு இடத்துல -54ங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அது எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. அப்போ இந்த -54ஓட நம்ம அந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதா நாம் கெஸ் பண்ணிக்கிட்டு -54 லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா given AP அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கொடுத்ததை எழுதியாச்சு. given APயில் கூட இந்த -54 இந்த இடத்துல எழுத வேண்டாம். இது வந்து ஃபினைட் AP மாதிரி எழுதியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த -54 எடுத்துருங்க. ஓகே, வேணா given APன்னு போட்டு இதோட மட்டும் நிறுத்திக்குவோம். 16, 11, 6, 1 இதில் இருந்து A = 16, ஃபஸ்ட்டு டேர்ம் A = 16. காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்ட் டேர்ம் -52 ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, அப்போ எவ்வளோ வருது நமக்கு? சரி, கொடுத்துருக்கூடிய சம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 11 - 6. ஸோ இந்த இடத்துல 11 - 16 போட்டிருக்கலாம். T2 - T1 இந்த இடத்துல T3 - T2 போட்டாச்சு. ஸோ எப்படி போட்டிங்கனாலும் ஒன்று தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ D = T2 - T1னா 11 - 16 = -5. ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால்
டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ சின்னதுலேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறதுனால -5. இப்போ D ஈக்குவல் டு 11 minus 16 equal to -5 எழுதுனாலும் கரெக்டு தான். இல்லை தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 minus 11 equal to -5 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிலிருந்து கண்டுபிடிச்சி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதை கூட எழுதிக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல -54 மட்டும் போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா -54 வந்து லாஸ்ட் டேர்ம் மாதிரி இந்த இடத்துல ஆகிடும், சம்லேயே கொடுத்துருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கிவன் ஏபின்னு போட்டு இந்த ஏபியை மட்டும் இதோட மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு டைம் A ஈக்குவல் டு 16, காமன் டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டு -5. இந்த மைனஸை விட்டுட்டு எழுதிட்டிங்கன்னா இதுக்கு மேலே சம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டோட்டலாக அதுக்கு மேலே நீ என்ன செஞ்சீங்கனாலும் எல்லாமே தப்பு தான், ஃபார்முலாவை தவிர. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம L ஈக்குவல் டு 111 அப்படின்னு சொல்லி 2.26 எடுத்து அப்படியே எழுதியிருப்போம். இந்த இடத்துல -54 தான் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத நாம்ளாக எடுத்துக்கிறோம். லெட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல லெட்டுங்கிற ஒரு வேர்டை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இன்ஃபினைட் ஏபிக்கு இன்ஃபினைட் ஏபிக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லெட் லாஸ்ட் டைம் L ஈக்குவல் டு TN ஈக்குவல் டு -54. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது டைரெக்டாக Lன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதே தான் L, பட் ஆனால் முன்னாடி என்ன போட்டு எழுதுவோம், லெட் L ஈக்குவல் டு -54. ஸோ அதான் வந்து ஃபினைட் ஏபிக்கு இன்ஃபினைட் ஏபிக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லெட் அப்படின்னு போட்டு நம்ம எண்க L ஈக்குவல் டு -54 எண்க, கடைசி உறுப்பு வந்து -54 அப்படிங்கிறத நம்மளாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் ஆன்சரில் மிஸ்டேக் வராது, பட் கான்செப்ட் நமக்கு புரியணும். அதுதான். அப்போ ரெண்டு சீக்வன்ஸுக்கும் ஃபினைட் ஏபிக்கும் இன்ஃபினைட் ஏபிக்கு இப்போ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஃபினைட் ஏபி, இதுவே இந்த இடத்துல ஈஸ் போடாமல் இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபினைட் ஏபி ஆகிடும். இது வந்து இன்ஃபினைட் ஏபி. இந்த மாதிரி டாட்டாக போய் ஈஸ் -54 அப்படிங்கிறது இந்த இடத்துல -54 இதெல்லாம் இல்லை. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்ஃபினைட் ஏபி, பட் கமா போட்டு ஈஸ் இல்லாமல் -54 இந்த மாதிரி தப்பாக எழுதிட்டிங்கன்னா அது ஃபினைட் ஏபியாக மாறிடும். இப்போ லெட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ லாஸ்ட் டைமே எடுத்து இந்த இடத்துல இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, பட் கன்ஃபியூஸ் ஆகி இந்த எடுத்துருங்க, வேண்டாம். ஸோ இப்போ இதிலிருந்து ஏ என்ன டி என்னன்னு எழுதுனா போதும். ஸோ டி கண்டுபிடிக்கும் பொழுது 11 - 16 அல்லது 6 - 11 -5, தென் L ஈக்குவல் டு -54. தென் விச் டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே என்ன தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஏபி ஃபார்முலா எழுதுறீங்க, N ஈக்குவல் டு L - A by D + 1. தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். L ஈக்குவல் டு -54, Lக்கு வந்து -54 -A ஈக்குவல் டு எவ்வளவு 16 டிவைடட் பை D ஈக்குவல் டு எவ்வளவு -5. ஓகே, +1. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்குது பாருங்கள், அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். தென் நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா -54 -16 -54 -16. ஸோ ரெண்டுமே மைனஸ்னால் அப்படியே ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கணும் இல்லையா. இப்போ 6 + 4 10, ரிமைனிங் 1, 5 + 1 6 + 1 7. ஸோ -70 டிவைடட் பை -5 + 1. மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஃபிஃப்த் டேபிள் தான். 1 5 is 5, எவ்வளவு 1 5 is 5, ரிமைனிங் 2 20, 4 5 are 20, 14. அப்போ 14 + 1 15. அப்போ இந்த -54 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 15th டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் -54. அப்போ அந்த ஏபியில் -54 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th டேர்மாக இருக்குது நமக்கு. இந்த டேஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T15 தான் நமக்கு எவ்வளவு இந்த -54ன்னு அர்த்தம். அதை தான் கேட்குறாங்க. புரிஞ்சுதா கொஸ்டின்? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் நமக்கு. பட் விச் டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நம்ம என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம், N ஈக்குவல் டு N கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ N கண்டுபிடிக்க என்னென்ன வேணும், L A D இது 3 தான் வேணும். ஸோ Lங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நாம் லெட்டுன்னு போட்டு அதைவே எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ எந்த டைமை கேட்குறாங்களோ அந்த டைமையே லாஸ்ட் டைம்னு எடுத்துக்கலாம். ஏ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும், டி வந்து T2லேருந்து T1 கழிச்சிக்கலாம், அல்லது T3லேருந்து T2 கழிச்சிக்கலாம். ஏன்னா இது ஏபின்னு கொடுத்துட்டாங்க. எங்கே 2 டேர்மை கன்சிக்யூட்டிவ் டேர்மை செப்பரேட் பண்ணாலும் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இப்படி செப்பரேட் பண்ணிங்கன்னா தான் கிடைக்காது, தப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது இந்த இடத்துல மேலே ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ
அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே மைனஸுங்கிறப்பொழுது ஆட் பண்ணும்போது நிறைய பேர் மைனஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மைனஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஸோ 15th term ஆஃப் என் ஏபி இஸ் -54. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.5ல் 5th sum வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு முக்கியமான 2 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எக்ஸசைஸ் 2.5ல் 6th question ஒன்று பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் நமக்கு இந்த இடத்துல. ஸோ ஃபைண்ட் தி மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஏபி 9, 15, 21, 27, etc. 183. ஃபைண்ட் தி மிடில் டேர்ம். மிடில்னா என்ன அர்த்தம்? நடு உறுப்பு. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய நடு உறுப்புகளை காண்க. ஸோ அவங்க கொடுக்குறதே ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ மிடில் டேர்ம்ஸ் இந்த இடத்துல ஒரு டேர்ம் இருக்க வாய்ப்பு இல்லை, 2 டேர்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர்ஸ் இப்போ 1லேருந்து 5 வரல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 வரல இருக்குது. இன்னொன்று 1, 2, 3, 4, 5, 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வரல இருக்குது, செகண்டு 6 வரல இருக்குது. இதில் ஏது மிடில் டேர்ம்னா ஈஸியாக சொல்லிடலாம். தேர்ட் டேர்ம் வந்து மிடில் டேர்ம் அப்படின்னு. ஏன்னா மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடு 2, ரைட் சைடில் 2 போச்சுன்னா ரிமைனிங் சென்டரில் இருக்கக்கூடியது நமக்கு மிடில் டேர்ம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 6 டேர்ம்ஸ் அப்படிங்கிற பொழுது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 2, அதே லெஃப்டில் 2 ரைட்டில் 2 போயிடுச்சுன்னா சென்ட்ரலில் 2 டேர்ம் இருக்குது பாருங்கள். அந்த 2 டேர்மோட ஆவரேஜ் தான் நமக்கு வந்து மிடில் டேர்மாக இருக்கும். இந்த 2க்குமான ஆவரேஜ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சராசரி இடையில வந்து ஒரு நம்பர் தனியாக வராது. இப்போ 4 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்கும். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 2 நம்பர்ஸ், இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இதில் எது சார் மிடில் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 4 ரெண்டுமே இருக்கும். அப்போ அது ரெண்டுமே மிடில் டேர்மானால் கிடையாது, 2ஓட ஆவரேஜ் சராசரி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொத்தம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இதில் 5 டேர்ம்ஸ் இருக்குது, 6 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபி 9, 15, 21, 27, etc. 183. இது ஃபினைட் ஏபி இன்ஃபினைட் ஏபின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெரி குட். என்னது? ஃபினைட் ஏபி, முடிவு இருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ இந்த 183ங்கிறத நமக்கு என்னது? லாஸ்ட் டேர்ம் எல். ஓகே, ஏ இருக்குது, டி இருக்குது, எல் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ கிவன் ஏபின்னு போட்டு எழுதியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மிடில் டேர்ம் கேட்குறாங்கன்னா இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்கிற ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு டைம் ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னா 9. காமன் டிஃபரன்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 15 - 9 எவ்வளவு? 6. லெட் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல லெட்டு தேவையில்லை. ஸோ டைரெக்டாகவே நம்ம லாஸ்ட் டைம் டிஎன் ஈக்குவல் டு 183. ஏன்னா இது ஃபினைட் ஏபி, ஸோ அதனால் லெட் விட்டுருங்க. ஸோ லாஸ்ட் டைம் எல் ஈக்குவல் டு டிஎன் ஈக்குவல் டு 183. தென் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகே, தென் அப்ளை பண்ணுங்கள். எல் ஈக்குவல் டு 183 மைனஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 9/6 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 183 9 பிடிச்சுன்னா 174/6 ப்ளஸ் 1. 174 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 166. 17ல் எத்தனை டைம் இருக்கும்? 2 6 are 12. மீதி எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. 54. 9 6 are 54. ஓகே, இப்போ 29 ப்ளஸ் 1 எவ்வளவு? 30. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 30. இப்போ 30ங்கிறது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஈவனில் வந்துட்டாவே மிடில் எத்தனை டேர்ம்ஸ் வந்து நமக்கு இருக்கும்? 2 டேர்ம் வந்து மிடில் இருக்கும். ஆட் நம்பரில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் மிடில் டேர்ம் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஈவன் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 2 மிடில் டேர்ம் இருக்கும். அந்த 2க்குமான ஆவரேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம் எது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அப்போ மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். மிடில் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறத ஃபார்முலா நம்ம இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்ம 9th படிச்சிருந்திருப்போம். மிடில் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. n+1/2 அதுதான் ஃபார்முலா. ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிற பொழுது இது மட்டும் தான் ஃபார்முலா. ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா தான் இது. n/2th டேர்ம் அண்ட் n/2 + 1th டேர்ம். ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ? 30. அப்போ 30/2th டேர்ம் அண்டு
30/2 + 1. நீ n + 1 நினச்சிடாதீங்க, இது n/2 + 1. ஸோ n/2th term அண்டு n/2 + 1th term. நல்லா புரிஞ்சுக்க, n/2 + 1. சரி, ஆட் நம்பருக்கு இதை ஃபார்முலா சொல்லிட்டோம் இல்லையா, இது இல்லை. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் இருந்ததுனாக்க மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு n + 1/2th term. ஓகே, ஸோ இது வந்து ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2th term அண்டு n/2 + 1th term. அதுக்கு அடுத்த டேர்ம். இந்த n/2ங்கிறது எத்தனாவது டேர்மோ அதைக்கு அடுத்த டேர்ம் தான் இது. கண்டினியூவாக தான் இருக்கும் மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து. அப்போது n-க்கு வந்து 13 அப்ளை பண்ணுங்கள். 30/2th term ப்ளஸ் அண்டு 30/2 + 1th term. 30/2 எவ்வளவு? 15th term. அதே 30/2 15 + 1 எவ்வளவு? 16th term. 15th term அண்டு 16th term, தட் இஸ் மிடில் டேர்ம். அப்போ 30 terms ஒரு ஏபியில் இருக்குன்னா அப்போ மிடில் இருக்கக்கூடிய டேர்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th டேர்மும் 16th டேர்மும் தான் நமக்கு மிடில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? அந்த 15th டேர்மும் 16th டேர்ம் தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் அப்போ 15th டேர்மும் 16th டேர்மும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? nth டேர்முக்கான ஃபார்முலா வேணும். TN ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே TN ஃபார்முலா நிறைய யூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கும் கடைசியாக 10th சம் இந்த தியேட்டரில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிஎன் ஃபார்முலா மறுபடியும் இங்கே அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா முழுக்க நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 3 ஃபார்முலாவும் ஜென்ரல் ஃபார்ம் ஆகட்டும், ஜென்ரல் டேர்ம் ஆகட்டும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலாஸுமே ஏபி நம்ம முடிக்கிற வரல அந்த ஃபார்முலாஸும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15th டேர்முக்கும் 16th டேர்மும் நமக்கு மிடில் டேர்ம்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மிடில் டேர்ம்ஸ் அப்படின்னாக்கா 15th டேர்ம் அண்டு 16th டேர்ம், இது ரெண்டும் தான் மிடில் டேர்ம். அப்போ 15th டேர்மையும் 16th டேர்மையும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 15th டேர்ம் பாருங்கள், டிஎன் ஃபார்முலாவில் எனக்கு 15 அப்ளை பண்ணிங்கன்னா a + 14d. அப்போ a வந்து 9 + 14 × d எவ்வளவு? 6. இப்போ 14 × 6 எவ்வளவு? 84. 84 + 9 93. ஓகே, அப்போ T15 = 93. அடுத்து 16th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. T16 = a + 15d. 16னா a + n - 1 × d. அப்போ 16 - 1 × dன்னு போடுவோம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ T16 = a + 15 × 6. இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியே போட்டிங்கனாலும் ஓகே தான், எல்லாம் இதே தான் வரும். 15 × 6 எவ்வளோ? 90. 90 + 9 99. ஓகே, அப்போ மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 15th டேர்ம் அண்டு 16th டேர்ம். 15th டேர்ம் வந்து 93, 16th டேர்ம் இஸ் 99. அப்போ அந்த ஏபியில் மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93யும் 99 தான் அந்த ஏபியில் இருக்கக்கூடிய மிடில் டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது எதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம வந்து மீடியன் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். இந்த மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த n/2th டேர்முக்கும் n/2 + 1th டேர்முக்கும் ஆனால் ஆவரேஜ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அது வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து எங்கே பார்த்துருப்போம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆவரேஜ் அப்படி இந்த மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் n + 1/2th டேர்ம் டைரெக்டாக அதுதான் மீடியன். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த 2 டேர்மை கண்டுபிடிச்சி, இப்போ இந்த 2 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த 2 டேர்முக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா மீடியனுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, அது மீடியனும் ஒரு ஆவரேஜ் மாதிரி தான் நமக்கு. மீன், மீடியன், மோடு அது நம்ம 9th நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த ஆவரேஜ் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து மிடில் டேர்ம்ஸ் எதுன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. 15th அண்டு 16th டேர்ம் தான் மிடில் டேர்ம். 15th டேர்ம் வந்து 93, 16th டேர்ம் வந்து 99. தேர்ஃபோர் ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். 15th டேர்ம் அண்டு 16th டேர்ம் 93 அண்டு 99. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிச்சதோட மட்டும் விடாமல் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன்? எக்ஸ்ட்ரா மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எத்தனாவது ஒரு டேர்ம் வந்து மிடில் டேர்ம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 டேர்மையும் கண்டுபிடிச்சி எழுதுனா தான் நமக்கு சம் இந்த இடத்துல முடியும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான சம்டைம்ஸ் அதை 5 மார்க்கில் கூட நமக்கு அவங்க கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதேமாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சம் நமக்கு எக்ஸசைஸ் 2.5ல் 14th சம். இந்த எக்ஸசைஸோட 14th சம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு அப்ளிகேஷன் சம்மாக கொடுத்துருக்காங்க.
நம்ம ஆல்ரெடி டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம் ஒன்று பார்த்தோம். இதே எக்ஸசைஸில் 10th சம் பார்த்தோம். சினிமா தேட்டரை பற்றி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஏபியை கொடுக்காம ஒவ்வொரு சீட்டோட எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஏபியை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? 20, 22 அப்படிங்கிறத நம்ம போட்டோம் இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லையா? 20 ஃபஸ்ட் ரோவில் 22 அப்படின்னு போயிட்டே இருக்குன்னா 30th ரோவில் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. T30 எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுங்கிறத நாம் தான் எழுதணும், சென்டென்ஸாக எழுதணும். ஸோ அதே கான்செப்டை தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பிரியா earned ₹15,000 in the first year. அப்போ இது ஃபஸ்ட் இயரில் பிரியா வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. ஸோ பிரியா தன்னுடைய முதல் மாத வருமானம் 15,000. Thereafter her salary increased by ₹1,500 per year. எல்லாம் பிடிச்சிக்கிங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது வருமானம் ₹1,500 உயர்கிறது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயரோட சேலரி, ஃபஸ்ட்டு மந்த்துன்னு நினச்சிக்காதீங்க. எழுதியில் எங்கேயாவது மந்த்துன்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தப்பாயிடும். ஸோ மந்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இயர், ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா அவங்க வந்து வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1,500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஹியர் எக்ஸ்பென்சஸ் ஆர் ₹13,000 டூரிங் தி ஃபஸ்ட் இயர். நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 15,000 வருமானம் வருது. அந்த 5,000 வருமானத்தை, அதாவது வருமான இன்கம் வந்து 15,000. அந்த 15,000த்தில் எக்ஸ்பென்ஷன் என்ன அர்த்தம்? செலவு. அப்போ அந்த மாதாந்திர செலவு அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த செலவு வந்து எவ்வளோ வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு மந்த்துன்னு தான் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம புது புக்கில் இருக்குது, இது ஓல்டு புக்கில் இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ இதை மாற்றிக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு இயர்னு இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு மந்த்துன்னு மாற்றிக்கிங்க. கொஸ்டின்லேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு மந்த் அப்படின்னு போட்டுக்குங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஹியர் சேலரி இன்க்ரீஸ்டு பை ₹1,500 பெர் இயர். ஸோ எல்லாமே இயரில் கொடுத்துருந்தாக்கா ஓகே, இல்லைன்னா எல்லாத்தையும் மந்த்தில் கொடுத்துருக்கணும். பட் இயரில் தான் கொடுத்துருக்குறாங்க. புக்கில் மட்டும் 15,000 பெர் ஃபஸ்ட்டு மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆர் ₹13,000 டூரிங் தி ஃபஸ்ட் இயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சேலரியும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து 15,000 அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து நமக்கு 1,500 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ அது வரலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மந்த்தில் வந்து நீ 15,000 வாங்குறீங்கன்னா செகண்ட் மந்த்லேயும் உன்னுடைய சேலரி எவ்வளோ? அதே 15,000 தான். தேர்ட் மந்த்லேயும் அதே 15,000, ஃபோர்த்து மந்த்லேயும் அதே 15,000, அப்படியே 12th மந்த் டிசம்பர் வரலும் அதே 15,000 தான் உங்களுக்கு. ஓகே, அப்போ ஜனவரியில் வந்து நீங்கள் 15,000 சேலரி வாங்குறீங்கன்னா டிசம்பர் வரலுமே 12 மாதத்துக்குமே 15,000 தான் சேலரி. ரெண்டாவது வருஷம் போகும்பொழுது உங்களுக்கு 1,500 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல இயரை மட்டும் மந்த்தாக மாற்றிட்டிங்கன்னா போதும். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு இயரில் நம்ம வாங்கக்கூடிய மந்த்து சேலரியில் எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 15,000 ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டு உனக்கு எவ்வளோ செலவாகிடுது பாருங்க, 13,000 ரூபா நமக்கு செலவாகிடுது டூரிங் தி ஃபஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டில் 15,000 ஒரு மாதம் ஜனவரியில் 15,000 வாங்குவோம், 13,000 செலவு பண்ணிடுவோம். பிப்ரவரியில் 15,000 வாங்குவோம், 13,000 செலவாயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நமக்கு. ஸோ அண்ட் ஹி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை ₹900 பெர் இயர். அவனுடைய எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ மொதல் வருஷம் ஃபுல்லாக உனக்கு வந்து 2,000 மீதி ஆகிட்டே போகுது. ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அடுத்த ஜனவரியில் உன்னோட சேலரி 15,000 கூட ஒரு 1,500 ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16,500 கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து உன்னுடைய எக்ஸ்பென்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு தான் 13,000 உன்னுடைய செலவு. அடுத்த வருஷம் போகும் பொழுது உன்னுடைய எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுது.
நீ பண்ணக்கூடிய செலவும் எவ்வளோ, சம்பளம் அதிகமாக ஒரு வருஷம் முடிஞ்சதும் சம்பளமும் அதிகமாகுது, உன்னுடைய செலவும் அதிகமாகுது. ஸோ இன்றைக்கி வைக்கிற விலைக்கு நாளைக்கு அதே விலைக்கு எல்லாமே வைக்குமா அந்த ஒரு வருஷம் கழிச்சு? கிடையாது. அப்போ உன்னுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ₹900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவரையிலும் மாதம் வந்து 1500 செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க மொதல் வருஷம் முழுக்க, ரெண்டாவது வருஷம் செலவு பண்ணும் பொழுது நமக்கு அதை 13000 செலவு பண்ணோம் மொதல் வருஷம், ரெண்டாவது வருஷம் நம்மளுடைய சேலரியில் ₹13900 செலவு பண்ணுவோம் நமக்கு. ஓகே, அப்போ என்ன அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹேர் டு சேவ் ₹20,000? இப்போ மாதம் எவ்வளோ, ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க? 15000 சேலரி வாங்கிட்டு 13000 செலவு பண்ணிட்டீங்க. அப்போ ₹2000 உங்கள்கிட்ட மீதி இருக்குது. அதே வந்து ரெண்டாவது மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15000 கூட 16500 வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு செலவும் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ அப்படின்னா 13900. அப்போ எவ்வளோ உங்களுக்கு மீதி ஆகுதுன்னு பாருங்கள், ₹2600 உங்களுக்கு மீதி ஆகுது. அப்போது முதல் வருஷம் முழுக்க உங்களுக்கு 2000, ஒவ்வொரு மாதமும் ₹2000 மீதி ஆகும். செகண்ட் இயரில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ மீதி ஆகுதுன்னா ₹2600 மீதி ஆகுது. அதே தேர்ட் இயருக்கு போகும் பொழுது 16500 சேலரி கூட மறுபடியும் ஒரு 1500 ஆட் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு தேர்ட் இயர் சேலரியில் 16500, 17500, 18000 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுவே மறுபடியும் இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இது 18000 அப்படிங்கிறத போட்டுக்குங்க. இந்த 18000ல் அதே மாதிரி தேர்ட் இயரில் வந்து 13900 இல்லைங்களா? அந்த 13900 கூட மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒரு 900 ஆட் பண்ணணும். ஸோ 13900 எகைன் வந்து ஒரு 900 ஆட் பண்ணுறீங்க. 900, 9 + 9 18, ரிமைனிங் 1, 3 + 1 4, 1. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14800. ஸோ இந்த இடத்துலையும் அது மிஸ்டேக், அது அப்படியே வந்துடுச்சு, 14800. ஓகே, ஸோ இந்த தேர்ட் இயரில் உங்களுடைய சேலரி எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? அப்போ தேர்ட் இயரில் உங்களுடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 18000 வாங்குறீங்க, 14800 அதில் செலவாயிடுது. அப்போ மீதி உங்களுக்கு எவ்வளவு சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக போட்டிருக்கு பாருங்கள், 3200. ஸோ அந்த மேலே மட்டும் 2 மிஸ்டேக்காக இருக்குது, அதை கரெக்டாக எழுதிக்கிங்க, எழுதும்பொழுது கரெக்டாக எழுதிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக எழுதுனீங்கன்னா அது தப்புலாம் எழுதிடலாம். ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸு, எவ்வளோ இன்கம், எவ்வளோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு டேபிளாக போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டேபிள், இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இது புரிஞ்சால் தான் சம் புரியும். ஸோ சேலரி ஃபஸ்ட் இயரில் 15000, ரெண்டாவது வருஷத்தில் 1500 இன்க்ரீஸ் ஆகும், 16500. தேர்ட் இயரில் 1500 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 18000, 18000. ஓகே, எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வருஷம் 15000ல் 13000 செலவாயிடுது, மீதி இருக்கிறது 2000. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக 2000 நமக்கு மீதி ஆகிட்டே போகும் மொதல் வருஷம் ஃபுல்லாக. ரெண்டாவது வருஷம் எக்ஸ்பென்ஸ் ஒரு 900 அதிகமாகிடுது, 13000ங்கிறது 13900 மாறிடுது, 13900. அப்போ எவ்வளோ இன்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா 16500ல் 13900 போயிடுச்சுன்னா மீதி 2600 நமக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் சேவ் ஆகுது செகண்ட் இயர் ஃபுல்லாக. தேர்ட் இயருக்கு போகும்பொழுது நம்மளுடைய சேலரி பார்த்திங்கன்னா 16500 வந்து 18000 மாறிடுது. ஸோ 13900 நமக்கு அதே மாதிரி எகைன் வந்து இது கூட ஒரு 900 ஆட் பண்ணும்பொழுது 2400 அப்படிங்கிறது நம்ம 14400, 14800 நமக்கு மாறிடும். ஸோ 14800 ஆயிரும் நமக்கு. ஸோ அது கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் செலவு? இப்போது 18000ல் 14800 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 3200. இது தேர்ட் இயரில். இதேமாதிரி ஃபோர்த் இயர் போகும்பொழுது இந்த 18000 கூட ஒரு 1500 ஆட் ஆகும். ஸோ 19500 ஆகும். நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இது கூட ஒரு 900 ஆட் ஆகும் உங்களுக்கு. இப்போ 15700 மாறும். அப்போ இன்க்ரீஸும் வந்து மந்த்லி சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு 600 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3200ங்கிறது 3800 இந்த மாதிரி போயிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் வருஷம் ஃபுல்லாக நம்ம 2000 மீதி பண்ணுறோம், ரெண்டாவது வருஷம் ஃபுல்லாக 2600 மீதி பண்ணுறோம், மூணாவது வருஷம் ஃபுல்லாக 3200 மீதி பண்ணுறோம், நாலாவது வருஷம் ஃபுல்லாக 3800 மீதி பண்ணுவோம். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 20000 மீதி பண்ணுற மாதிரி. நல்லா பார்த்துங்க, உன்னுடைய சேமிப்பு 20000.
எத்தனாவது மாதம் வரும்னு கேட்குறாங்க, எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்குறாங்க. இது எது மாதிரினா -54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்டாங்க இல்லையா. -54 வந்து விச் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் -54 அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, 5th சம். அந்த மாதிரி 20,000 ரூபா உனக்கு நீ மாதம் சேவிங்ஸ் பண்ணணும்னா எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ n தான் கேட்குறாங்க, இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 2000, செகண்ட் இயரில் 2600, தேர்ட் இயரில் 3200, ஃபோர்த் இயரில் 3800 போயிட்டே இருந்தது அப்படின்னா வில் ஃபார்ம் என் ஏபி. தியேட்டர் சம் எழுதணும் இல்லையா, அதே சேம் கான்செப்ட். த சேவிங்ஸ் அமௌண்ட் இன் ஈச் இயர், ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய மாதாந்திர சேமிப்பு. ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர சேமிப்பானது 2000, 2600, 3600 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். இப்போ இதிலிருந்து n கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன வேணும், a என்ன, d என்ன, l என்ன அப்படிங்கிறது வேணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபினைட் ஏபி நமக்கு. அப்போ ஏவும் டியும் டைரெக்டாக எழுதிடலாம். a = 2000, d எவ்வளோனாக்கா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 2600ல் 2000 போயிடுச்சு அப்படின்னா 600. அப்போ நமக்கு என்ன கழிச்சுனா -54 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்கும் பொழுது -54 எப்படி லாஸ்ட் டைமே எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி 20,000 ரூபா மந்த்லி எப்போ நமக்கு சேவிங்ஸாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லாஸ்ட் டைமை நாம் தான் எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டைம் l = tn = 20,000. ஓகே, அப்போ நம்ம n தானே கண்டுபிடிக்கணும். தென் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் n AP n = l - a/d + 1. அப்ளை பண்ணுங்கள். n = l க்கு 20,000 மைனஸ் ஏவுக்கு 2000 பை d வந்து 600 + 1. 20,000ல் 2000 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 18,000 டிவைடட் பை 600. ஸோ இதில் 2 ஜீரோவையும் அடிச்சிடலாமா. ஸோ இதில் 2 ஜீரோவையும் இதில் 2 ஜீரோவையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 180/6. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 166 டினாமினேட்டரில் 1, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 6 are 18, ஒரு 0 அப்படி போட்டிங்கன்னா 30 + 1 31. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 ஜீரோவை கேன்சல் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ 2 ஜீரோவை மட்டும் இப்படி கேன்சல் பண்ணிக்க. ஓகேவா? அப்போ n = 31. அப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆஃப்டர் 31 இயர்ஸ், 31 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹியர் சேவிங் வில் பி ₹20,000. நீ மாதம் எவ்வளோ மீதி பண்ணலாம், 20,000 ரூபா மீதி பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, மாதம் 20,000 ரூபா மீதி பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதம் 20,000 ரூபா நமக்கு மீதி ஆகும். அப்போ மாதம் 20,000 ரூபா நமக்கு மீதி ஆகுது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் தேவை அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. 31 இயர்ஸ், 31 வருடத்திற்கு அப்புறம் நமக்களுடைய மாதாந்திர சேமிப்பு 20,000 இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 31 இயர்ஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுவும் நம்ம வந்து முன்ன போட்ட 2 சம் மாடலே தான், இதே சேம் சம் மாடல் தான் நமக்கு. இந்த 5th சம் பார்த்து இல்லைங்களா, -54 எத்தனாவது டேர்ம்னு கேட்டாங்க இல்லையா, அதே சேம் கொஸ்டின் தான் அப்ளிகேஷன் சம். ஸோ இந்த சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து மிஸ்டேக் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3rd இயரில் இந்த 2 வேல்யூவும் தப்பாக இருக்குது. ஸோ இதை 2ஐயும் கரெக்டாக போட்டுங்க. தென் ஆன்சர் வந்து நமக்கு n = 31. ஸோ கடைசியாக நம்ம அப்ளிகேஷன் சம் பொறுத்தவரை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஆன்சர் எடுத்துருந்தோம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் நமக்கு வேணும். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆஃப்டர் 31 இயர்ஸ் ஹர் சேவிங் வில் பி ₹20,000. ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஒரு ஏபி கொடுத்துட்டு n = எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணக்கூடிய சம் தான் நமக்கு இதுவரையிலும் பார்த்துருக்கோம். அப்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய n பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு. எக்ஸசைஸில் வந்து 14th சம் பார்த்துருக்கோம், 6th சம், 5th சம், 2.26 and 10th. ஸோ ஒரு 5 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சம்ஸும் இதில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேர்ம்ஸ் ஒரு ஏபியில் 3 டேர்ம்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 4 டேர்ம்ஸ் எப்படி எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்துருப்போம். 3 டேர்ம்ஸ் அப்படிங்கிற பொழுது a - d, a + d அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ரிமைனிங் சம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 2 மார்க் சம் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே
5 மார்க் சம் நமக்கு. ஸோ இந்த 5 மார்க் சம்ஸ் நாளை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.